முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு குடியை பற்றி விளக்க ஒரு குடிமகன் வந்திருக்கிறார். அது வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். குடியை கிடக்கும் குடிப்பழக்கம் உடலுக்கு கேடானது. நாம் குடியை பற்றி தான் பேசப் போகிறோம். குடிக்கு அழகான தமிழில் பேர் உண்டு, மது. அது மயக்கம். அதை பற்றி நாம் பேசப் போகிறோம். பேசுவது என்றால் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த கதையை நாம் இப்போது கூறவில்லை. ஏனென்றால் அது தேவையும் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராஜாக்களும் பிரபுக்களும் மதுவை உருவாக்கினார்கள். அதை பருகினார்கள், களைப்பை போக்கினார்கள். வேட்டைக்கு செல்வார்கள், போருக்கு செல்வார்கள். வந்தவுடன் அவர்கள் களைப்பை போக உற்சாக பானத்தை அருந்துவார்கள். பிறகு அயல் நாடுகளில் சீமான்களும் சீமாட்டிகளும் பெரிய விருந்தில் மட்டுமே மதுவை குடித்தார்கள். மேலும் கடின உழைப்பாளிகளும் பிறகு களைப்பை தீர்க்க மதுவை அருந்தினார்கள். அது நல்லது. இன்று படிப்பவர்களும் ஏழை கூலி தொழிலாளிகளும் மதுவை குடிக்கிறார்கள். அதனால் படிப்பும் நின்றுவிடும், உழைப்பும் நின்றுவிடும். குடிப்பதற்கென்று ஒரு காலம் நேரம் இல்லாமல் சென்றுவிட்டது. குடி என்பது மனதில் உள்ள கவலையை போக்க என்று நினைத்து கொள்கிறார்கள். கவலை ஒரு நாளும் போகாது. பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக உள்ளவர்கள் கூட மதுவினால் பணத்தை இழக்கிறார்கள், மானத்தையும் இழக்கிறார்கள். இனி குடியை மறுப்போம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, கேட்டிங்களா? நாமும் குடியை மறப்போம், குடிப்பதை நிறுத்துவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.